பிரியமான தேவ ஜனமே, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் அந்த ஆண் பிள்ளையை பற்றி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? அதை பற்றி பார்க்கலாம். ஆண் பிள்ளையானது என்று சொல்லப்படுகிறதே, அது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த சபையில் ஆண் பிள்ளை பிறந்ததை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே வேத வசனமானது என்னாகும் புத்தகம் என்று எண்ணுகிறேன். என்னாகும் யாத்திராகும், அதாவது 6ஆம் அதிகாரத்தில் அது பேசப்பட்டிருக்கும். ஒரு ஆண் பிள்ளை பிறந்தால் அது 33 வருடம் தீட்டு கழிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கும். அதில் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சாதாரண பிள்ளையாக இருந்தால் நமக்கு 33 நாள் தான். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளையாக இருந்தால் 33 வருடம். என்ன பிரதர் இப்படி பேசுகிறீங்கன்னு நினைக்காதீங்க. வேதத்தை தெளிவாக படித்தா தான் பேச முடியும். இப்போது யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்து ஏன் 33 வருஷத்தில் வெளியே வரணும்? யோவான் ஸ்நானன் ஏன் 33 வருஷத்தில் வெளியே வரணும்? நீங்கள் வேதத்தில் எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டே வாங்க. எல்லாம் நியாயப்பிரமாணத்தை கொடுத்த மோசையே 33 வருஷத்தில் வெளியே வரணும். நீங்கள் நல்லா யோசனை பண்ணி உள்ளெல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. எத்தனை பேர் 33 வருஷத்தில் வந்துக்கிறாங்க? இதெல்லாம் ஆண் பிள்ளை. இந்த சபை பெற்றெடுத்த பிள்ளையும் ஆண் பிள்ளை. இந்த 12ஆம் அதிகாரத்தில் பேசப்படுகிறதே இதுவும் ஆண் பிள்ளை. இந்த 33 வருஷம் வந்த பின்பு அவங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போய் அவர்கள் முத்திரையை உடைத்தார்கள். முத்திரையை உடைத்தவது இயேசு கிறிஸ்து முதலிலே 33 வருஷத்தில் அந்த காரியத்தை செய்து கொடுத்தார் என்றால், வரும்பொழுது அந்த ஆண் பிள்ளை கூட அந்த 33 வருஷம் கழிந்து தான் அந்த காரியத்தை செய்யும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? அதை குறித்து தான் ரியாலிட்டி யாருக்குன்னு தெரியுமா? பார்ப்போம். எல்லா ரகசியங்களும் வெளியிடும். இப்போ நல்லா கவனிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ரகசியங்கள் புரியும். இப்போது இந்த ஆண் பிள்ளையானது நேரம் இல்லாததுனால நான் 2 பார்ட்டாக கூட எடுப்பேன். இப்போ எனக்கு சரியாக போச்சு நேரம், சும்மா சொல்லிடுறேன். இது கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கிற அந்த ஸ்ரீயை பார்த்தீர்கள் என்றால், அதாவது சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அணிந்திருக்கிற ஒரு ஸ்ரீயை வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவங்க படத்தில் தான் வரைஞ்சி வச்சுக்கிறாங்களே தவிர அது உண்மையான சபை பெற்றெடுத்த ஸ்ரீ. அந்த சபை பெற்றெடுத்த ஸ்ரீ அங்கே கிடையாது. இதை குறித்து நம்ம விரிவாக பார்க்கலாம், டைம் இல்லை.